உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அந்த 8 டிப்ஸை பற்றி ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். 8 tips for brain and mental health. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் ஸ்லீப் ஹைஜீன், சிறந்த தூக்கம். தூக்கம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். 10லேருந்து 2 மணி நேரம் அந்த நேர தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த டைமில் எல்லாமே கண்டிப்பாக தூங்கியே தான் ஆகணும். இப்போது எல்லாருமே வந்து ஏதாவது பிரச்சனை இல்லை இஷ்யூ அதனால வந்து நீங்கள் 12 மணிக்கு தூங்கி நைட் காலையில் லேட்டாக எழுந்துருச்சிங்கன்னா வந்து அது ரொம்பவே வந்து ரொம்ப அப்நார்மல். இதனால வந்த எஃபெக்ட்ஸ் என்னென்னா பசி எடுக்காது, ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் வரும். இப்போது நீங்கள் 12 மணிக்கு தூங்கி 9 மணிக்கு எழுந்துச்சு. இப்போது அதை வந்து மாற்றி நீங்கள் ரொட்டீன் கொண்டு வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோன் நோண்டுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தூங்க போகிற ப்ளேஸை டார்க்காக வச்சுக்கோங்க. டார்க்காக வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவு தூக்கம் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. ஃபோனு தொடவே தொடாதீங்க. அடுத்தது 5 மணிக்கு அலாரம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துச்சிங்கன்னா அந்த தூக்கத்தை அப்படியே உங்களுக்கு நைட்டு கொண்டு வரும். நைட்டு நல்லா தூக்கம் வரும். அதுக்கடுத்து இதே நீங்கள் ரொட்டீனாக பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 9 மணிக்கு கரெக்டாக தூக்கம் வந்து காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் நோண்டாதீங்க. சரி, ஹாபிஸ் அண்ட் மியூசிக். பொழுதுபோக்கு ஓய்வு நேர செயல்பாடு மன அமைதி குறைக்கிறதுக்காக தான். ஸோ அதை நம்ம யூஸ்க்காக மட்டும்தான் பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் பொழுதுபோக்கை மட்டுமே வச்சுக்காங்க. அதுலேயே பொழுதுபோக்காக ஃபோன் நோண்டுறது, கம்ப்யூட்டர் பார்க்குறது, கேம் விளையாடுறதுன்னு இதை தான் பண்ணாங்க. ஸோ அனைவரும் அந்த ஃபோனில் நோண்டுறதையும் அந்த பொழுதுபோக்கு செயல்பாடு வந்து பயனுள்ளதான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறது. தேர்ட் டிப் மென்டல் ஸ்டிமுலேஷன். இதுதான் வந்து மன தூண்டுதல் என்பது நம்ம மனதை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கான தேவையான ஒன்றா இருக்குது. மூளையுடைய அறிவாற்றல் திறனும் இதனால மேம்படுது. உடற்பயிற்சி அப்படிங்கிறது உடலுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மனப்பயிற்சிங்கிறதும் நம்ம மனதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மனப்பயிற்சியை நம்ம மனதுக்கு ஒரு சவால் எடுத்துக்கிட்டோம்னா அதனால நம்ம மனது சோர்வடையக்கூடிய நிலைமையில இருந்தாலும் அந்த சவாலில் எதிர்க்கிறதுக்காக திரும்ப சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சிடுது. அதனால நம்ம எப்பவுமே மனதை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும். மனதை நம்ம சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுனால நம்மளுடைய எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவையும் நம்மளால எதிர்கொள்ள முடியுது. இதே வயசான காலத்துலையும் நம்மளுடைய உடல் சோர்வை இல்லை வயசான காலத்துலையும் நம்மளுடைய மன சோர்வை வந்து இதனால குறைக்க முடியுது. இதே மாதிரி இதனால மன சோர்வால தற்சமயம் நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா ஒரு அம்மா அந்த பையனை படிக்க சொல்லியிருக்காங்க. பையன் தன்னால முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் அவன் மேல ப்ரெஷர் போடுறதுனால அந்த பையன் தன்னுடைய அம்மாவையே குத்தி கொலை பண்ற நிலைமைக்கு போயிட்டான். இப்போ அவன் வந்து உளவியல் ரீதியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் இப்போ அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ப்ரெஷர் எவ்வளோ வேணா போடுறது தப்பா இருக்கு. நம்ம வந்து பாதி ப்ரெஷர் போடுறத வந்து குறைச்சி பொறுமையா நிதானமா விளையாடவும் நேரம் கொடுத்து படிக்கவும் நேரம் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க மனம் ரொம்ப சோர்ந்து போச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணும். மனம் சோர்ந்துச்சுன்னா ஒருவேளை அந்த மன சோர்வை வந்து நம்ம வந்து சரி செய்யணும். ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து பேலன்ஸ் நியூட்ரிஷன். உடல் சமநிலையை பேணுறதுக்காக ஒரு இது வந்து நம்ம சொல்லுவோம். உடல் சமநிலையை பேணுறதுலாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து எவ்வளவு தேவையான எப்படி ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இதை எடுத்துக்குவோம். நம்ம வந்து இப்போ உடல் சோர்வை குறைக்கிறதுக்காகவும் உடல் எடையை நிலையாக பராமரிக்கிறதுக்காகவும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து கார்போஹைட்ரேட்கள், கொழுப்புகள், வைட்டமின்கள், புரதங்கள், தாதுப்புகள், லாக்டோஸ், நீர் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம எப்படி நம்மளுடைய மனதையும் உடலையும் மூளையையும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது அமைதி. நம்மளுடைய மூளையுடைய அறிவாற்றல் திறனை மேம்படுத்தி இதுவும் ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. அதனால நம்மளுடைய மனதையும் உடலையும் பொறுத்து நம்ம வந்து நிச்சயமாக நல்லபடியாக நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இந்த டிப்ஸை எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய உடலையும் மனதையும் சரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நம்ம வந்து பாதிக்கப்படுற மனநிலைக்கு போகாமல் நல்ல மனநிலையில் இருந்து நல்லபடியாக வாழ்க்கையில மேம்படுறதுக்காக இந்த டிப்ஸை சொல்கிறோம். 5வது ரேட்டட் ஜேர்னலிசம். இது நன்றி உணர்வு இதழிலிருந்து தமிழில் எளிமையானது. தினமும் சில நிமிடங்கள் ஒதுக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் சொல்லிட்டு நன்றிய தரும் சொல்களை குறிப்பேடுகளாக எழுதுங்கள். அப்போ ஒரு குறிப்பேடை அலைபேசி செயலிகள், கணினி இதன் மூலம் பயன்படுத்தி உங்கள் நோட்ஸுகளை எடுக்கலாம். இதன் மூலம் இந்த தீர்வுகளை காணலாம். அடுத்து நாங்கள் 6ஆக கொடுத்துருக்கிறது டிஜிட்டல் டீடாக்ஸ் எதுனா டிஜிட்டல் பொருட்களை பயன்படுத்தாமல் கட்டுப்படுத்தணும். அப்படின்னா நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, கம்ப்யூட்டர் அந்த இன்டர்நெட் சம்மந்தமாக எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது.
அப்படி யூஸ் பண்ணாமல் பொழுதுபோக்காக இருக்கிற ஒரு சிலது படிக்கலாம், டான்ஸ் ஆடலாம், மியூசிக் கேட்கலாம், அது மாதிரி ஹாபிஸ் எல்லாம் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து படிக்கிறங்கிற பேரில் இந்த டிஜிட்டல் டீடாக்ஸை பயன்படுத்தாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த ஃபோன்லேயே நிறையா பேர் மூழ்கி கிடக்குறாங்க. அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இப்போ நல்ல மன ஆரோக்கியத்தையும் அது சுகாதாரமான வாழ்க்கை பெற வேண்டும். அடுத்து நாங்கள் வச்சுருக்கிறது 7th டிப் ரெகுலர் எக்ஸசைஸ்னால் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எக்ஸசைஸ்னால் நமக்கு எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, அதில் 3ஆக பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு யோகா, அடுத்து வாக்கிங், அடுத்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் மியூசிக் அண்ட் டான்ஸ். ஃபஸ்ட்டு யோகா பண்ணுறதுனால நமக்கு வந்து பாடி வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், நல்லா காமாக ஃப்ரீயாக இருக்கும். ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஹெல்த்து ரொம்பவே வந்து மெயின்டைன்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பாடி ஃபிட்டாக இருக்கும் யோகா பண்ணுறது. நீங்கள் கிளாஸஸை நல்லபடியாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அடுத்து வாக்கிங் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. எல்லாமே கண்டிப்பாக வாக்கிங் போய் தான் ஆகணும். வாக்கிங் ஒன்று மட்டும்தான் நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்பையுமே வந்து செயல்பட வைக்கிற ஒரு விஷயம். அது வந்து வாக்கிங் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். காலையில் நல்லா சீக்கிரமாக எழுந்திரிச்சு வாக்கிங் போய் பழகுங்க. வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எல்லா ஒர்க்கையுமே வந்து உங்களால் நல்லா பண்ண முடியும். அடுத்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயம் டான்ஸ் அண்ட் மியூசிக். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே போயிடும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாங் கேளுங்க, எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே போயிடும். தேங்க்யூ. சோசியல் குவாலிஃபிகேஷன் சமூக உறவுகள் என்பது தமிழில் ஆழமான அர்த்தமுள்ள சமூக தொடர்புகள் அல்லது ஆழ்மனதில் அமைந்துள்ள உறவுகள் என்ற அர்த்தமுள்ள அறிவாற்றல், நேர்மையான எதிர்மறைகள் எல்லாமே உங்களுக்கு குறையும். அதனால இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா எல்லாரோடும் பழகுனீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்லாம் இன்னும் நல்லா குறையும். இதனால் நம்ம இதெல்லாம் வச்சு இந்த 8 டிப்ஸை வச்சு நம்ம காணலாம். நாங்கள் சொன்ன மாதிரி இந்த 8 டிப்ஸை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சோம்பேறித்தனத்தெல்லாம் குறைச்சி நீங்கள் டிஜிட்டலாக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் பிரெயினையும் உங்கள் மென்டல் ஹெல்த்தையும் நீங்கள் நல்லா வச்சுக்கலாம். இந்த 8 டிப்ஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன விஷயம், பசங்களை ஸ்டடி ப்ரெஷர் பேரண்ட்ஸ் போடாதீங்க. ஃபோன் யூஸ் பண்ண கொடுக்காதீங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் வந்து ஸ்டடி ப்ரெஷர் ரொம்ப போடாதீங்க. இதனால வந்து சூசைடு அந்த மாதிரி மேட்டர்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால ஸ்டடி ப்ரெஷரை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்களும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு உங்கள் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.